அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நமது குவிகம் நண்பர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு நமது சங்கரையர் இன்று நம்மளுடன் உரையாட இருக்கின்றார். அவர் பாரதியார் மீட்டிங்ல அடிக்கடி வந்திருக்கிறார். அடிக்கடி என்று சொல்வதை விட தொடர்ந்து வந்திருக்கின்றார். மகாகவி மந்திர சொற்கள் வரிசையில் அந்த பாடல் நிகழ்வில் தொடர்ந்து தவறாமல் கலந்து கொள்ளும் முக்கிய நபர்களில் சங்கரையரும் ஒருவர். அவருடைய குரல் ஒரு தனித்துவம் பெற்றது. இவருடைய ப்ரொஃபைல் படி பார்க்கும்போது பார்த்தா ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. சென்னையில ஐஐடியில படிச்சு, ஐஐஎம் கல்கட்டால மேனேஜ்மெண்ட் ஸ்கூல்ல படித்து, அதுக்கப்புறம் அமெரிக்காவுல பல பல்கலைக்கழகங்கள்ல பிசினஸ் ஸ்கூல்ல படித்து, கம்ப்யூட்டர் துறையில் ப்ராஜெக்ட் மேனேஜரா இருந்து 2013 ஓய்வு பெற்றவர். அப்பா! அவருடைய அகாடமிக் குவாலிஃபிகேஷன்ஸ் அந்த ஏரியாஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்டும் படிக்கும்போதும் பார்க்கும்போதும் ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்காது. பல அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் பகுதி நேர ஆசிரியராக பணிபாற்றுகிறார். இன்றைக்கு இப்பவும் புரிந்து வருகிறார். அப்படி நினைக்கும்போது எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. இந்தியாவிலேருந்து வந்து இங்க நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஒரு அமெரிக்கன் சிட்டிசன் ஆகி மக்களுக்கு கம்ப்யூட்டர் துறையிலையும் மற்ற ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்லயும் சொல்லும்போது எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. இது ஒரு அகாடமிக் ஏரியா. அடுத்த அதை விட இன்னும் இம்ப்ரெசிவான அடுத்த ஏரியா என்னன்னா இவருடைய ஆன்மீகம், இசை இது ரெண்டுல உள்ள ஈடுபாடு. இவரது இலக்கிய ஆன்மீக இசை ஈடுபாடு அது அளவற்றவை. டெல்லியில படிப்பும் போது டெல்லியில தான் செட்டில் ஆகி படித்து கொண்டிருந்தாரு. அப்பவே இசையிலையும் ஆன்மீகத்துறையும் ரொம்ப ஈடுபாடு இருந்து திருப்புகழை புகழ்பெற்ற ராகவன் குருவிலிருந்து கற்றவர். ஐயப்பன் கோவிலுக்கு 70லிருந்து தொடர்ந்து சென்றவர். பல பாடல்களுக்கு இவரே இசையமைத்து பாடியுள்ளார். சாய் பஜன் பாடல்களை இசையமைத்து பாடி ஆல்பங்கள் வெளியிட்டிருக்கிறார். 2004 இவரது ஐயப்பன் பஜனை பாடல்களை பிரபல கர்நாடக இசை பாடல்களுடன் பாடி வெளியிட்டிருக்கிறார். 2009 இன்னொரு ஐயப்பன் பாடல் தொகுப்பை பாடி வெளியிட்டிருக்கிறார். ஸ்ருங்கேரி மடத்தின் சார்பாக வரும் தத்வலோகா புத்தகத்தை ஆங்கிலத்தில் வெளியிட உதவியுள்ளார். பின்னர் அந்த புத்தகம் தமிழிலும் வெளியாகியிருக்கிறது. இவரது பஜன் சந்தியா நிகழ்வுகள் இந்தியா, யூகே, அமெரிக்கா, கனடா போன்ற பல நாடுகள் நடைபெற்றிருக்கின்றன. திருப்புகழ் வகுப்புகளை பல ஆண்டுகளாக நடத்தி வரும் சங்கரையர் இன்று குவியம் நண்பர்களுக்காக அருணகிரிநாதரை பற்றி பேசி இருக்கின்றார். நான் அவர் கேட்டவுடனே என்ன பேச போறீங்க அப்படின்னு கேட்டோன்னே அருணகிரிநாதர் சொன்னோடனே ஆஹா, முத்தை திருப்பத்தி திருநகை அந்த திருப்புகழ் சினிமா பாடலா வந்ததுனால எங்க மனசுல எல்லாம் பதிந்திருக்கிறது. அந்த பாடலையும் அருணகிரிநாதரை பற்றியும் நாம் ரொம்ப தெரிந்து கொள்ள ஆவலாக இருக்கின்றோம். அதை அப்படியே அவருடைய பூஜை அறைக்கே அழைத்து சென்றிருக்கிறார். அந்த பூஜையில் இருக்கிற அந்த பெருமாள் அனைவரையும் வணங்கி சங்கரையரை இன்று அருணகிரிநாதரை பற்றி பேசும்படி அன்புடன் உங்கள் சார்பாக அழைக்கின்றேன். சங்கரையர் சார், ஒரு 40-45 நிமிடங்கள், பிறகு எனது நண்பர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு ஒரு 10-15 நிமிடம் சொல்லி நம்ம இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம் சார். சங்கரையர். அனைவருக்கும் தலை தாழ்த்தி என்னுடைய வணக்கங்கள் முதற்கண். சித்தி விநாயகமூர்த்திக்கு ஜெய். நெஞ்சக்கன கல்லு நெகிழ்ந்துருக தஞ்சத்தருள் ஷண்முகனே கியல் சேர் செஞ்சொற்புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கர ஆனை பதம் பணிவாம் அடலருணை திருக்கோபுரத்தை அந்த வாயிற்கு வடவருகில் சென்று கண்டு கொண்டேன். அடல் அருணை திருக்கோபுரத்தை அந்த வாயிற்கு வட அருகில் சென்று கண்டு கொண்டேன். வருவார் தலையில் தடபடனப்படு குட்டுடன் சக்கரை முக்கிய கை கடதட கும்ப களிற்றிற்கு இளைய களிற்றினையே வாரணத்தானை அயனை பின்னோரை மலர்கரத்து வாரணத்தானை மகத்து வென்றோன் மைந்தனை துவஜ வாரணத்தானை துணை நயந்தானை பயல் அருணை வாரணத்தானை திரை கொண்ட யானையை வாழ்த்துவமே. உம்பர் தருதேனு மணி கசிவாகி உன் கடலில் தேனமுதத்து உணர் மூறி இன்பரசத்தே பருகி பல காலும் எந்த உயிர்க்கு
ஆதரவுற்று அருள்வாயே. தம்பி தனக்காக வனத்து அணைபோனே, தந்தை வலத்தால் அருள் கை கனியோனே, அன்பர் தமக்கு ஆன நிலை பொருளோனே, ஐந்து கரத்து ஆனை முகப் பெருமாளே, ஐந்து கரத்து ஆனை முகப் பெருமாளே, ஐந்து கரத்து ஆனை முகப் பெருமாளே, எந்தன் உயிர்க்கு ஆதரவு உற்று அருள்வாயே. சித்தி விநாயக சுவாமிக்கு ஜெய். ஆடியோ சரியா இருக்கு இல்லையா? Thanks. அந்தாதி இல்லா இறைவனுக்கு அந்தாதி அன்றுரைத்தும் நந்தா வகுப்பு அலங்காரம் அவர்க்கே நனி புனைந்தும் முந்தாதரவில்லவன் திருப்புகழ் அனுபூதி முற்றும் சொன்ன எந்தா அருணகிரிநாதா, எந்தாய் அருணகிரிநாதா, எம்மை நீ என்று அருளேன். அருவமும் உருவமாகி அநாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பதோர் மேனியாகி கருணை கூர்முகங்களாரும் கரமது 12 கொண்டே ஒரு திருமுருகனாய் ஷண்முகனாய் ஷடாக்ஷரனாய் சரவண பவனாய் குகனாய் கார்த்திகேயனாய் உலகமுய்ய வந்து ஆங்கு உதித்து 6 நிலை என்ற முதலான பரங்கிரி செந்தூர் திருப்பழனி ஏரகம் திருத்தணிகை சோலை மலை முதலான பதிகள் பல ஆயிரங்கள் மலைகள் வெகு கோடி நின்ற அந்த மாதியில்லா குகனே, அந்த மாதியில்லா குகனே, எங்கள் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே, உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் ஞான குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. சத்குரு அருணகிரிநாதன் திருவடிகளே சரணம். அனைவருக்கும் குவிகம் இணையதளத்திற்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்கள். நன்றிகள் என்று சொல்ல நான் ஆசைப்படவில்லை. ஏனென்றால் அவன் அருளின்றி அவன் புகழ் நாம் கேட்கவோ அவன் புகழ் சொல்லவோ இயலாது. நான் முருகப்பெருமானுக்கு உங்கள் சார்பாக நன்றி சொல்லுகிறேன். ஏனென்றால் அவன் உங்கள் அனைவரையும் இன்று உங்களுடைய ஓய்வு நாளென்று ஒரு சில மடித்துணிகள் ஒதுக்கி முருகப்பெருமானின் மிகவும் சிறப்பான பக்தனாக விளங்கிய அருணகிரியை பற்றி ஒரு சில வார்த்தைகள் அவன் கூடிய வரையில் அவனுடைய மொழியிலேயே உங்களிடம் எனக்கு தெரிந்த அளவில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அனந்தபாரம் பகுவேதிதவ்யம் அல்பஸ்ச புத்திஹி பகவஸ்ச விக்னாஹ யத் சாரதீதம் தத் உபாதிதவ்யம் ஹம்சோயத் அக்ஷீர இவாம்பு விஸ்ரைஹி. நாம் அருணகிரி என்னும் அமுத கடலை கடக்க இயலாது. அது அனந்தபாரம். நாம் படிக்க வேண்டியது பல உள்ளன, அளவற்றது. ஏனென்றால் அருணகிரிநாதன் 10,000ற்கு மேலான திருப்புகழ்களையும் கந்தர் அலங்காரம், கந்தர் அந்தாதி, கந்தர் அனுபூதி, திருவகுப்புக்கள், வேல்மயில் சேவல் விருத்தங்கள், திரு எழு குற்றிரிக்கை போன்ற பல அரிய
மந்திர நூல்களை நமக்கு கொடுத்தருளியுள்ளார். இன்று அவற்றில் ஒரு 1300 பாடல்கள் 3 தலைமுறைகளாக தமிழ் ஆர்வலர்கள், முருக பக்தர்கள் 3 தலைமுறைகளாக பாடுபட்டு சேகரித்து ஓலைச்சுவடிகளில் படித்து அவற்றில் உள்ள பிழைகளை எல்லாம் கண்டு திருத்தி அவை புத்தக வடிவாக கொண்டு வந்து, ஒரு 100 வருடங்களுக்குள் நடந்த விஷயம் இது, புத்தக வடிவில் கொண்டு வந்து அதற்கு பின் அந்த திருப்புகழின் பெருமையையும் புகழையும் தமிழகமெங்கும் பரப்ப திருமுக கிருபானந்த வாரியார் பல வருடங்கள், 40 வருடங்களுக்கு மேலாக கிருபானந்த வாரியார் பாடுபட்டார். பிறகு என்னுடைய ஆன்மீக குருக்களில் ஒருவரான பித்துக்குளி முருகதாஸ் அவரும் பல ஆண்டுகள் பாடுபட்டார். அரை நூற்றாண்டுக்கு மேலாக பாடுபட்டார் அவரும். பிறகு என்னுடைய குருவான திருப்புகழ்மணி திரு ஏஎஸ் ராகவன் அவருடைய ஆரம்ப கால சீடர்களில் இருந்த இளம் மாணாக்கர்களில் நானும் ஒருவன். 959 இன்றிலிருந்து கிட்டத்தட்ட 75 வருஷங்களாகிறதா, 65 வருஷங்களாகிறதா. அந்த சமயத்தில் அவர் வகுப்புகள் ஆரம்பித்த போது வீடு வீடுகளாக சென்று நடத்தி கொண்டிருந்த வகுப்புகளில் எங்கள் வீட்டிலும் பதிவாக வகுப்புகள் நடக்கும். அதனால் 7-8 வயதிலிருந்து அவருடைய சீடனாக ஆகி அடுத்த ஒரு 8 வருடங்கள் அவருடன் எல்லா இடங்களுக்கும் சென்று கூட பாடி பாடல்களை பயின்றேன். அதற்கு பிறகு முருகதாஸ் அவர்களின் ஒலித்தட்டுகளை வைத்துக்கொண்டு அவருடைய பாடல்களையும் அவருடைய பாணியையும் சிறிது பயின்று கொண்டேன். பிற்காலத்தில் அவரை சந்தித்து அவருக்கு எதிராக அவர் பாடும்போது நான் கூட இருந்த போது அவர் என்னை தன்னுடன் பாட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஆனால் நான் பணிவன்புடன் மறுத்துவிட்டேன். பின்னால் அவரிடம் சொன்னேன், சூரியனுக்கு முன்னால் ஒரு அகலை ஏற்றி வைப்பதா என்று. ஆதிசங்கரர் சொல்லி இருக்கிறார், பிரதீப ஜுவாலாபிகி திவசகர நீராஜன விதிகி சௌந்தரிய லகரியின் கடைசி ஸ்லோகமாக அமைந்துள்ளது. நாம் வருண பகவானை கையால் வாரி எடுத்து வருணனுக்கு அர்க்கியம் கொடுக்கிறோம். ஒரு அகல் விளக்கை ஏற்றி சூரியனுக்கு தீபாராதனை காட்டுகிறோம். அதே போல் நீ கொடுத்த சொற்களால் உனக்கு இந்த புகழம்மா என்று அவர் அன்னையிடம் சொல்லுகிறார். அதே போல் முருகன் அருணகிரிநாதருக்கு அருளிய சொற்களால் ஏதோ எனக்கு தெரிந்த கொஞ்சம் நான் இந்த கொடுத்திருக்கும் சிறிய மணித்துகள்களில் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். உங்களில் பலர் மிகவும் படித்தவர்கள் இருப்பீர்கள். பல விஷயங்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். ஆனால் அருணகிரிநாதரை பொறுத்து மட்டும் நான் இன்னும் 65 வருடங்களுக்கு மேலாகியும் நான் இன்னும் ஒரு மாணவன் தான் என்று நான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் என்னுடைய குருநாதர் ராகவன் 60 வருடங்கள் தொண்டாற்றி 500 பாடல்களுக்கு மெட்டமைத்து கொடுத்தார். அருணகிரிநாதர் பாடல்களில் 16,000க்கு மேற்பட்ட பாடல்களில் 1300 பாடல்கள் கிடைத்துள்ளன என்று சொன்னேன். அவற்றில் 500 பாடல்களுக்கு குருஜி ராகவன் மெட்டமைத்து கொடுத்திருக்கிறார். நான் என்னுடைய மாணாக்கர்களிடம் இதுவரை ஒரு 200 பாடல்கள் அளவிற்கு நான் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறேன். இதில் சில வகுப்புகள், வேல்மயில் சேவல் விருத்தங்கள், சில அலங்கார பாடல்கள், அனுபூதி பாடல்கள் எல்லாம் அவர்கள் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். திரு எழு கூற்றிருக்கையும் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதை நான் இன்று நிகழ்ச்சியின் நிறைவாக அந்த திரு எழு கூற்றிருக்கையை உங்களுக்கு பாடுகிறேன். அருணகிரிநாதரின் வரலாறு உங்கள் அனைவருக்கும் தெரிந்ததுதான். சுமார் 650 ஆண்டுகளுக்கு முன்னால் திருவண்ணாமலையில் பிறந்து தமிழ் சம்ஸ்கிருதம் இரண்டிலும் புலமை பெற்று செழிப்புடன் வாழ்ந்த அவர் காமத்தின் வயப்பட்டு கணிகையர் பலர் பின் சென்று தான் சேர்த்த செல்வங்கள், அந்த செல்வத்திற்கும் அந்த செல்வத்துள் எல்லாத்திலும் உயர்ந்த செல்வமான தனது சுயமரியாதையையும் தனது உடல் நலனையும் இழந்து நின்றார். மிகவும் மனது
நொந்து வாடி இனி இந்த அற்ப வாழ்க்கை, இந்த புழுத்து போகும் உடம்பை வைத்துக் கொண்டு இந்த அற்ப வாழ்க்கையை நடத்துவதில் பயனில்லை என்று தீர்மானம் செய்து திருவண்ணாமலையில் கோபுரத்தின் மேல் ஏறி முருகா என்று ஒரு குரல் கொடுத்து கீழே குதித்தார். ஒரு முதியவர் வடிவில் முருகன் அவரை வந்து அவரை தாங்கி அவரை இறக்கி வைத்து அவரை ஆட்கொண்டு அவரிடம் சொன்னார், சும்மா இரு, சொல் அற. சும்மா இரு சொல் அற என்ற மந்திரத்தை உட்வாங்கிக் கொண்டு அடுத்த பல ஆண்டுகள் அருணகிரிநாதர் மௌனமாக நிஷ்டையில் இருந்து பாடி மைண்ட் இன்டலெக்ட் என்று சொல்வார்கள், தேகம் மனம் புத்தி அனைத்தையுமே ஒரு சமநிலையில் வைத்து முருகனையே நினைத்து உருகினார். அதற்கு பின் முருகன் அவர் முன் தோன்றி என்னை பற்றி முத்து முத்தாக பாடு என்று சொன்னார். அதில் பிறந்தது அருணகிரிநாதர். இன்றும் நாங்கள் அருணகிரிநாதர் நூலின் முதல் பாடலாக நாங்கள் கருதுவது முத்தை தருபத்தி திருநகை. சிறிது அந்த பாட்டை கவனிப்போம். முத்தை தருபத்தி திருநகை அத்தி கிளை சக்தி சரவண முக்தி குருவித்து குருபர என ஓதும் முக்கட்பரமர்க்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் 33 கதமரரும் அடிவேண 10 தலை தத்த கணை தொடு ஒற்றை கிரிமத்தை பொருதுரு பட்ட பகல் வட்ட திகிரியில் இரவாக பக்தர் கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகு பொருள் பட்சத்தொடு ரட்சித்தருள்வதும் ஒரு நாளே. இது பாடலின் முற்பகுதி. பிற்பகுதி ஒரு போர்க்களத்தில் நடக்கும் சண்டையை பற்றிய விவரங்களை கூறுவதனால் அதற்கு போகவில்லை. நாம் இந்த பகுதியை கவனிப்போம். இந்த பாடலில் அருணகிரிநாதர் முத்தை தருபத்தி திருநகை அத்தி என்று தேவயானியை குறிப்பிட்டு அவளுடைய இணையான முருகன் என்று குறிப்பிடுகிறார். அநேகமாக அருணகிரிநாதரின் பாடல்களில் தேவயானையை அவர் சில பாடல்களில் குறிப்பிட்டாலும் அவருக்கு முருகனுக்கும் வள்ளிக்கும் இருந்த ஒரு அன்பு, ஒரு காதல், அதை முருகன் நிறைவேற்றிய விதம், அவற்றில் அவருக்கு மிகவும் மனது ஆழ்ந்து அவர் பல பாடல்களில் அவர் வள்ளியை பற்றியே பேசியிருக்கிறார். இந்த பாடலில் ஆரம்பத்திலேயே தேவயானையை குறிப்பிடுகிறார். அதற்கு பிறகு முருகனை பற்றிய பல விவரங்களை ஓரொரு வரியில் அருணகிரிநாதர் எவ்வளவு அழகாக சுருக்கி சொல்கிறார் பாருங்கள். ஒரு அமெரிக்க ஜனாதிபதியிடம் யாரோ ஒருவர் நீங்கள் ஒரு விழாவில் வந்து கலந்து பேச முடியுமா என்று கேட்டார்கள். அவர் பேசுகிறேன், ஆனால் எவ்வளவு நாள் பேச வேண்டும் என்று கேட்டார். அவர்கள் அதில் என்ன, அவர் சொன்னார், 2 மணி நேரம் பேசுவதென்றால் நான் அடுத்த வாரமே வந்து விடுகிறேன். ஆனால் நீங்கள் 5 நிமிஷம்தான் பேச வேண்டும் என்று சொன்னால் எனக்கு ஒரு 3 மாதம் அவகாசம் கொடுங்கள். நான் சிந்தித்து யோசித்து உபயோகப்படுத்த வேண்டிய சொற்களை தேர்ந்தெடுத்து உங்களிடம் பேச வேண்டும். அதே போல் அருணகிரிநாதரை பற்றி நான் இன்று குறுக்கி சொல்ல விழைகிறேன். ஏனென்றால் அது ஒரு அமுது கடல். அதில் ஒரு சிறிய ஒரு புல்லை உள்ளே நுழைத்து அந்த புல்லில் வடியும் ஒரு சொட்டை உங்கள் நாக்கில் சொட்டுவதற்கு நான் முயல்கிறேன். இங்கு பாருங்கள், அருணகிரிநாதர் என்ன சொல்லுகிறார்? சரவண முக்திக்கொரு வித்து குருபர என ஓதும் முக்கட்பரமர்க்கு சுருதியன் முற்பட்டது கற்பித்து.
ஆஹா, எவ்வளவு அழகாக முருகன் தன்னிடம் வந்து சரணடைந்து அவனை குரு என்று ஏற்றுக்கொண்ட தந்தைக்கு சுருதியின் முற்பட்டது பிரணவப் பொருளுக்கும் மேலான மெய்ப்பொருளை தனது தந்தைக்கு உணர்த்தியதை நமக்கு இந்த 2 வரிகளில் நமக்கு சொல்லுகிறார். இந்த நிகழ்ச்சியை பல பாடல்களில் பலவிதமாக சொல்லி இருக்கிறார். தொல்லை மறை தேடி இல்ல இல்ல என போத தந்தைக்கு சொல்லும் உபதேச குருநாதா என்று பல விஷயங்களில் தந்தைக்கு பிரணவ பொருளை அவர் உபதேசித்ததை நமக்கு கூறியிருக்கிறார். தந்தைக்கு குருவானவன் என்பதை அவன் பல இடங்களிலும் முருகனை அவர் குருநாதன் என்றே கூப்பிடுகிறார், அழைக்கிறார். இருக்கட்டும். சோ சரவண முக்திக்கொரு வித்து குருபர என ஓதும் முக்கட்பரமர்க்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்து இருவரும் 30 மூவர்க்கத்து அமரரும் அடிபேண. அவரது இந்த திறமையை கண்டு மெச்சி, இதற்கு முன் அவர் செய்த பிரபாவம் என்ன? முருகன் பிரமனை மெய்ப்பொருளின் பொருளை கேட்க பிரமன் தெரியாது விழிக்க சினந்து அவனை தலையில் குட்டி சிறையில் இட்டு தேவர்கள் எல்லாம் திகைத்து இருக்கும் போது நானும் படைத்து காட்டுகிறேன் என்று உலகை படைத்தான். அயனையும் புடைத்து சினந்து உலகையும் படைத்து சிறந்த என்று திருப்பரங்கி பாடலில் அருணகிரிநாதர் அதை நினைவூட்டுகிறார் நமக்கு. அப்பேற்பட்ட முருகன் அவனை பிரம்மா, விஷ்ணு மற்றும் மற்ற தேவர்கள் அனைவரும் அவனுடைய காலடியில் வந்த அடிப்பேன. அடுத்த 3 வரிகளில் முருகனின் மாமனின் பல அவதாரங்களை நமக்கு நினைவூட்டுகிறார். 10 தலை தத்த கணை தொடு. 4 வரிகளில் ராமாயணத்தை நமக்கு சொல்லிவிட்டார். இராவணனுடைய 10 தலைகளையும் சிதறி அடிக்குமாறு ஒரு அம்பை விட்டவன். 10 தனை தத்த கணைதொடு ஒற்றை கிரி மத்தை பொருது ஒரு மலையை மத்தாக வைத்து பார்க்கடலை கடைவதற்கு உதவியாக இருந்தவன் அந்த பெருமாள். பொருது ஒரு பட்டப்பகல் வட்டத்திகிரியில் இரவாக. ஆஹா, சாகர மந்தனத்திலிருந்து குருட்சேத்திரத்துக்கு வந்து விட்டார். நண்பகலில் கௌரவர்களில் மிகவும் மிகவும் பராக்கிரமசாலியான எதிரியை வீழ்ப்பதற்கு அர்ஜுனனுக்கு உதவி புரிய தனது சக்கரத்தை வைத்து பகலில் இரவை காட்டுகிறார். வட்டப்பகல் வட்டத்திகிரியில் இரவாக. அதே இறை சக்தி அபிராமி பட்டருக்காக அமாவாசை என்று பௌர்ணமியாக்கி காட்டியது தேவியின் தடங்கத்தை வைத்துக் கொண்டு. பாருங்கள் இறைவனின் மகிமையை. இந்த இறை சக்தி பட்டப்பகல் வட்டத்திகிரியில் இரவாக பக்தர்க்கு இரதத்தை கடவியது. அர்ஜுனனுக்காக சாரதியாக மாறி அர்ஜுனனின் தேரை நடத்தியது. ஆக நாம் இந்த ஒரு பாடலில் 4 வரிகளில் ராமாவதாரை பற்றியும் அவனது கூர்மாவதாரத்தை பற்றியும் அவனது கிருஷ்ணாவதாரத்தை பற்றியும் ராமாயண போரை பற்றியும் தெரிந்து கொண்டு பக்தர்க்கு இரதத்தை கடவிய பச்சை புயல் கருமேக கருநீல வர்ணனான பெருமான், பச்சை புயல் வண்ணம், நீலமேக சியாமள கோமலன், பச்சைமா மலை போல் மேனி என்று நாம் போற்றும் நாராயணன் பகவான் பச்சை புயல் மெச்ச தகு பொருள், அவனால் போற்றுவதற்கு உரிய தகுதி பெற்ற பொருளான முருகப்பெருமான் பட்சத்தோடு ரட்சித்து அருள்வதும் ஒரு நாளே. அவன் என் மேல் தயவு கொண்டு பாரபட்சத்துடன் என் மேல் அபிமானம் கொண்டு ஒரு நாள் என்னையும் இரட்சித்து
காப்பான் காத்தான் என்று அந்த முதல் பாடலில் சொல்லுகிறார். இந்த பாடலை எழுதிய பின் மேல் என்ன செய்வது என்பது அருணகிரிநாதருக்கு தெரியவில்லை. ஒரு பாடல் எழுதிவிட்டேன், நீ ஏதோ முத்து முத்தாக எழுது என்று சொன்னாய், முதல் வார்த்தை எடுத்து கொடுத்தாய், அதனால் நான் பாடிவிட்டேன். முருகா, இனி நான் என் செய்வது என்று அவர் திணறிய போது முருகப்பெருமான் அவரிடம் சொன்னதாக அருணகிரிநாதர் இன்னொரு பாடலில் நமக்கு சொல்லுகிறார். அந்த பாடலை பார்க்கலாம். பக்கரை விசித்திரமணி பொற்கல்லணை இட்ட நடை பக்ஷியனும் துரகமும். பக்கரை விசித்திரமணி பொற்கல்லணை இட்ட நடை பட்சியனும் முற்ற துரகமும். நீ பக்குவ மலர் தொடையும் அக்குவடு பட்டொழிய பட்டுருவ விட்டருள் கைவடிவேலும் திக்கது மதிக்கவர் குக்கூட்டமும் ரட்சை தரு சிற்றடியும் முற்றிய பன்னீர் தோளும் செய்பதியும் வைத்து உயர்த்திருப்போகள் விருப்பமோடு செப்பு என என கருள் கை பரவேனே. இந்த பாடு ஒரு அழகான பாட்டு. இந்த பாட்டின் முதல் பகுதி, இப்ப நான் பாடிய பகுதியில் முருகன் தனக்கு எடுத்து கொடுத்த சப்ஜெக்ட்ஸ், இதையெல்லாம் பற்றி பாடு என்று முருகன் எடுத்து கொடுத்ததாக சொல்லுகிறார். அதையும் எங்கு எடுத்து கொடுத்தான் என்பதையும் சொல்லுகிறார். செய்ப்பதியும் வைத்து, வயலூரில் வைத்து முருகன் எனக்கு சொன்னான், இதை நான் நன்றி கடனுடன் என்றும் மறவாமல் இருப்பேன். ஏனென்றால் முருகன் என்ன சொன்னான்? செய்ப்பதியம் வைத்து உயர் திருப்புகழ் விருப்பமோடு செப்பு, என்மேல் ஆவலோடு, என்மேல் காதலோடு, என்மேல் பக்தியோடு என்னை பற்றி பாடு என்று சொன்னதை நான் மறக்க மாட்டேன். மறவேனே என்று சொல்லுகிறார். அதை நான் மறக்க மாட்டேன் என்றும் மறக்க மாட்டேன். அப்படி முருகன் என்னெல்லாம் எடுத்து சொன்னான்? பக்கரை விசித்திரமணி பொற்கலனை இட்ட நடை பக்ஷி எனும் உக்ர துரகம். அருணகிரி மிகவும் உயர்ந்த, மிகவும் விசித்திரமான, பலவிதமான ஜோதிமயமான, ஒளிமயமான மணிகள் அணிந்த பொற்கலன்களை மாட்டிக்கொண்டு நடமாடும் எனது குதிரையாகிய மயில் பக்ஷி. அருணகிரிநாதர் மயிலை முருகனது குதிரை என்று சொல்லுகிறார். மயிலேறிய ராவுத்தனே என்று முருகனை கூப்பிடுகிறார். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ராவுத்தன் என்பது குதிரையை பாதுகாத்து, குதிரையை பரிபாலித்து, குதிரையை நடத்தி வருபவர்களுக்கு ராவுத்தர்கள் என்று பெயர். மயிலேறிய ராவுத்தனே என்று அருணகிரிநாதர் முருகனை அழைக்கிறார். சோ பக்கரை விசித்திரமணி பொற்கலனை இட்ட நடை பக்ஷி எனும் உக்ர துரகமும் நீப்ப பக்குவ மலர்த்தொடையும். அப்பா, நான் கழுத்துல போட்டு இருக்கேனே நீலோத்பல மாலை, அன்றலர்ந்த மலர்கள், வண்டாடும் மலர்கள், தேன் சொரியும் மலர்கள் கொண்ட அடர்த்தியாக கட்டப்பட்ட மாலை நான் தோளில் அணிந்து கொண்டிருக்கிறேன். இந்த மாலையை பற்றியும் பாடு. நீப்ப பக்குவ மலர்த்தொடையும் அக்குவடு பட்டொழிய பட்டுருவ விட்டருள் கை வடிவேலும். சூரபத்மன் கிரௌஞ்சகிரியில் சென்று ஒளிந்து கொண்டானே, கிரௌஞ்சகிரிக்கு பின்னால் நடுக்கடலில் சென்று ஒளிந்து கொண்டானே, அந்த கிரௌஞ்சகிரியை ஊடுருவி துளைத்து பொடியாக்கின எனது வடிவேலை மறந்து விடாதே. அக்குவடு பட்டொடிய அவன் விட்டருளும் வடிவேலும். அதை நமக்கு கந்தரலங்கார பாடல்களில் சொல்லுகிறார். சொன்ன கிரௌஞ்சகிரி, சொன்னம் என்பது இங்கு சொர்ணம் என்ற வார்த்தை.
சொன்ன கிரௌஞ்சகிரி ஊடுருவி துளைத்த வைவேல் மன்னா கடம்பின் மலர் மாலை மார்பா என்று முருகனை அன்பாக அறைகூவலிட்டு அழைக்கிறார் அந்த பாடலில். சோ அப்பேற்பட்ட கிரௌஞ்சகிரியையும் திக்கது மதிக்க ஒரு குக்குடமும், முருகப்பெருமானுடைய சேவல் சாமான்யமான சேவல் இல்லை. அது ஒரு அசுர சுபாவம் கொண்டது, தெய்வீகத்தன்மையும் கொண்டது. ஒரு அசுரனை ஆட்கொண்டு அவனைத்தான் அவர் சேவலாக தனது பதாகையில் வைத்து மயிலாக தனது வாகனமாக வைத்துக் கொண்டிருக்கிறார் என்பது நமக்கு கந்தபுராணத்தின் மூலம் தெரியும். அந்த திக்கது மதிக்க ஒரு குக்குட்டம் சேவல் விருத்தங்களில் சேவலை பற்றி பாடும்போது அந்த சேவல் ஒரு குரலிட்டால் உலகனைத்தும் நடுங்கும், அண்ட சராசரங்களும் நடுங்கும், அண்டங்களெல்லாம் நடுங்கும். அந்த சேவல் ஒரு குரலிட்டால் சேவலை பார்த்து இருக்கிற பேய் பூதம் பிசாசங்கள் எல்லாம் ஓடிவிடும். அந்த சேவல் முன் வந்தால், குரலிட்டு முன் வந்தால் இருக்கிற நாகங்கள் பாம்புகள் எல்லாம் மறைந்து ஓடிவிடும். அப்பேர் அந்த சேவலின் இறகுகளை அதை அசைத்தால் உலகம் முழுதும் சண்டமாறுதம் வீசும், அண்ட பகிரண்டங்களும் சுழன்று விடும் என்று அவர் சேவல் விருத்தங்களில் சொல்லியுள்ளார். அப்பேற்பட்ட உக்கிரமான ஒரு சேவல், திக்கது மதிக்க ஒரு குக்குட்டமும், இதற்கெல்லாம் பெரிதாக ரக்ஷை தரு சிற்றடியும். முருகப்பெருமான் ஒரு இளம் சிறுவன், அவனுடைய கால்கள் சிற்றடிகளை, முருகப்பெருமானுடைய கால்களை பற்றி பாடும் பொழுது அவை ஒரு இளம் சிறியவன் 5 வயதிலிருந்து 7 வயதுக்குள்ளாகிய ஒரு பாலகனின் சிறுவடிகளையே பாடுகிறார் அவர். அவன் நடக்கும் பொழுது, ஆனால் அப்பேற்பட்ட மென் தளிர் பாதங்களை வைத்து முருகப்பெருமான் நடக்கும் பொழுது உலகம் முழுதும் அழுகையாம். இந்த குழந்தை பிறந்தவுடனேயே உலகம் முழுதும் அழுகை. 17 14 உலகங்களிலும் அப்படி என்ன அழுகை? ஐயோ நமக்கு அழிவு பிறந்து விட்டதே என்று அசுரர்கள் எல்லாம் வருந்தி பயந்து அழுதார்களாம். ஐயோ நமக்கு, ஆஹா நமக்கு ஒரு நல்ல காலம் பிறந்து விட்டதே என்று தேவர்களெல்லாம் ஆனந்த கண்ணீர் விட்டார்களாம். அப்பேற்பட்ட முருகப்பெருமானுடைய சிற்றடிகள், அவன் அடிகள் வைத்தால் உலகம் அதிரக்கூடிய சிற்றடிகள். மணநாறு சீரடிகள் என்று சீர்வாத வகுப்பில் அவனுடைய பாதங்களை பற்றி சொல்கிறார். மிகவும் அழகான பாத வகுப்பு, சீர்வாத வகுப்பு. நேரம் இல்லை உங்களிடம் அதை பற்றி சொல்லுவதற்கு. சிற்றடியும் முற்றிய 12 தோள்களும், என்னுடைய உருண்டு புரண்டு திரண்ட மிகவும் பலம் மிகுத்த 12 தோள்கள், இவைகளெல்லாம் பற்றி பாடு என்று சொன்னார். பாருங்கள், அருணகிரியிடம் என்னுடைய முக அழகை பற்றி பாடு என்று சொல்லவில்லை, என்னுடைய உடல் அழகை வர்ணிப்பாயாக என்று சொல்லவில்லை. முருகப்பெருமான் எடுத்துக் கொடுத்தது பக்கரை விசித்திரமணி பொற்கலனை இட்ட நடை பக்ஷியனும் உக்ர துரகமும் நீப பக்குவ மலர்த்தொடையும் அக்கோடு பட்டொழிய பட்டுருவ விட்டருள்கை வடிவேலும் திக்கது மதிக்க ஒரு குக்குடமும் ரக்ஷை தரு சிற்றடியும் முற்றிய 12 தோள்களும். இதையெல்லாம் செய்ப்பதியம் வைத்து உயர் திருப்புகள் விருப்பமுடு செப்பு என்று சொன்னாராம். அருணகிரிநாதர் அதை தலைமேற்கொண்டு அவர் என்னவெல்லாம் செய்து விட்டார். நமக்கு 16,000 பாடல்களை கொடுத்து அருணகிரிநாதர் அவையடக்கத்துடன் ஒரு பாடலில் சொல்லுகிறார், பக்த கண பிரிய நிறுத்த நடித்திடு பக்ஷி, பக்த கண பிரிய நிறுத்த நடித்திடு, எனக்கு வார்த்தை திடீர்னு மறந்து போறது. அதுல என்ன சொல்றார்? பூர்வ பশ্চিம உத்தர தட்சிண திக்குல பக்தர்கள் அற்புதம் என ஓதும் சித்திர கவித்துவ சத்தம் மிகுத்த திருப்புகழை சிறிது அடியேனும் செப்பு என
வைத்து உலகில் பரவ தரிசித்த அனுக்கிரகம் மறவேனே. சித்திர கவித்துவ சத்தம் மிகுத்த திருப்புகழை சிறிது அடியேனும் 16,000 பாடல்களுக்கு மேலாக பாடி 100க்கும் மேற்பட்ட சந்தங்களை கையாண்டு கம்பனின் தமிழையும் அதற்கு முற்பட்ட பற்பல காவியங்களில் நாம் காணும் தமிழையும் வடமொழியையும் இணைத்து பல பாடல்கள் பாடி, இந்த பாடலிலே இப்ப பார்க்கிறோம், பூர்வ பশ্চিಮ உத்தர தட்சிண திக்குள பக்தர்கள் அற்புதம் என ஓத சித்திர கவித்துவ சத்தம் மிகுத்த திருப்புகழை பக்தர்கண பிரிய நிறுத்த நடித்திடு பக்ஷி நடத்திய குஹா ஞாபகம் வந்துருது. மயில் பக்தர்கணங்களுக்கு பிடித்தவாக இருக்கக்கூடிய அந்த மயிலை நடத்திய குகனே, 4 திசைகளிலும் உலகம் முழுதும் இருக்கும் பக்தர்கள் அற்புதம் என்று கூறக்கூடிய சித்திர கவித்துவம் மிகுத்த திருப்புகழை ஏதோ சிறிது அடியேனும் செப்பு என்று வைத்து அதை உலகில் பரவ வைத்து அனுக்கிரகம் செய்ததை நான் மறவேனே என்று சொல்லுகிறார். அந்த முருகப்பெருமானை பற்றி அவர் பாடும்போது முருகனை மட்டும் பாடவில்லை. அருணகிரிநாதர் தன்னுடைய திருப்புகழ்களில் அவர் பாடாத தெய்வம் இல்லை. முருகனை புகழும் போது முருகனை மட்டும் புகழவில்லை, சிவபெருமானின் மகனாகிய முருகன் என்று சிவனையும் புகழ்கிறார். உமை, பார்வதி, கௌரி, சங்கரி தேவியுடைய மகன் என்றும் புகழ்கிறார். குமரி, காளி, பயங்கரி, சங்கரி, கௌலி, நீலி, பராபர, அம்பிகை, குடிலை, யோகினி, சண்டிரி, குண்டலி, யமதாயி என்றும் தேவேந்திர சங்க வகுப்பில் 16 வரிகளில் முதல் 12 வரிகள் தேவியுடைய நாமம் மட்டுமே. அப்பேற்பட்ட தேவியின் மகனான முருகன் தினமும் கணபதியை வணங்குபவர்களுக்கு தேவர்களெல்லாம் அன்புடன் பணிந்து ஆசிகள் கூறி வாழ்த்துவர் என்று சொல்லுகிறார். அதில் முருகனுக்கு தேவேந்திர சங்க வகுப்பு என்கிறோம். அதில் முருகப்பெருமான் ஏதோ ஒரு ஃபுட் நோட் மாதிரி முருகப்பெருமானுடைய பெயர். பாடியதெல்லாம் தேவியை பற்றியும் கணபதியை பற்றியும், கணபதியை பூசித்தால் அதனால் முருகன் அருள் கிடைக்கும் என்று நமக்கு சொல்லுவதையும் சொல்கிறார் அந்த பாடலில். அதுபோல் நாராயணனை பற்றி, இராமனை பற்றி, கம்பராமாயணத்தை பல பல பாடல்களில் கம்பராமாயணத்தை நமக்கு சொல்லுகிறார் முருகப்பெருமான். முருகப்பெருமானுக்கு குடக்கு சில தூதர் தேடுக, வடக்கு சில தூதர் நாடுக, குணக்கு சில தூதர் தேடுக என ஓதி குறிப்பிற் குறிகாணும் மாருதி இனி தெற்கொரு தூது தேடுக என்று தூதர்களை அனுப்பும் இதை சொல்லி அதில் நமக்கு ஒரு புதுமையான விஷயத்தையும் சொல்லுகிறார். அனுமான் அசோகவனம் சென்று சீதா பிராட்டியை கண்டு இலங்கையை அழித்து சீதா பிராட்டியிடம் ராமனுக்கு சீதா பிராட்டியின் சூடாமணியை பெற்றுக்கொண்டு அங்கு அவர் வரும் வழியில் கதிர்காமத்தில் உள்ள முருகனை பார்த்து, கதிர்காமத்தில் உள்ள முருகன் மகிழ்ந்து ஆசி கூறி அவருக்கு ஒரு பொற்கிழி கொடுக்கிறார், ஒரு பொற்கணையாழி கொடுக்கிறார் என்று அருணகிரிநாதர் ராமாயண காலத்திலேயே கதிர்காமத்தில் முருகன் இருந்திருக்கிறான் என்று நமக்கு சொல்லுகிறார். அனுமான் சென்று அங்கு முருகனிடம் இந்த அருணகிரிநாதர் பல பல தேவர்களையும் பற்றி பாடி அவர்களின் புகழை நமக்கு எடுத்து சொல்லி உலகில் உள்ள தமிழ்நாட்டில் உள்ள எல்லா முருகன் ஆலயங்களிலும் சென்று முருகனை கண்டு வழிபட்டு அந்த ஆலயங்களை பற்றி பாட்டுகள் பாடி, குறிப்பாக 6 படை வீடுகள் ஒவ்வொன்றையும் பற்றி பல பல பாடல்கள், திருச்செந்தூர் பற்றி 80-90 பாடல்கள் மட்டும் திருச்செந்தூர் பற்றியே பாடியிருக்கிறார். அதே போல் பாடல்கள் எல்லாம் பாடி அவர் உலகெங்கிலும் தேவாலயம் அமர்ந்த பெருமாளே என்று முருகனை, க்ஷேத்திர கோவை என்று ஒரு பாடல் இருக்கிறது, 29 காவிரிக்கரை க்ஷேத்திரங்களை நமக்கு அவைகளை பற்றி சொல்லி
உலகெங்கிலும் இருக்கும் எல்லா தேவாலயங்களும் அமர்ந்திருக்கும் பெருமாளே என்று முருகனை சொல்கிறார். நான் நமக்கு நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இன்னும் முருகனை பற்றி, அருணகிரியை பற்றி பேசுவதற்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. ஆனால் இன்று காலவரையை ஒத்திட்டு நான் இப்பொழுது உங்களுடன் திரு எழு கூற்றிருக்கை என்ற பாடலை பாடி என்னுடைய இந்த சிறிய உரையை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். இந்த திரு எழு கூற்றிருக்கை என்பது இது வைணவ பாடல்களிலும் உள்ளது. இந்த பாடலின் அமைப்பு மிகவும் சிறந்ததானது. 1 1 2 1 1 2 3 2 1 1 2 3 4 3 2 1 1 2 3 4 5 4 3 2 1 1 2 3 4 5 6 5 4 3 2 1 1 2 3 4 5 6 7 6 5 4 3 2 1 என்று ஒரு தேரின் கூரை போல அமைந்திருக்கிற ஒரு சித்திர பாடல் வகை. இது எழுதுவது மிகவும் மிகவும் கடினம். அருணகிரிநாதர் திரு ஏரகத்தில் இருக்கும் முருகனை மனதில் வைத்துக் கொண்டு எழுதிய திரு எழு கூற்றிருக்கை. இதை பாடி நான் நிறைவு செய்து கொள்கிறேன். முருகா 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 ஓருருவாகிய தாரக பிரமத்து ஒரு வகை தோற்றத்து இருமரபேதி ஒன்றாய் ஒன்றே இருவரில் தோன்றி மூவாராயினை முருகா இரு பிறப்பாளரில் ஒருவனாயினை போரா செய்கையின் இருமையின் முன்னாள் நான் முகன் கொடுமே இமைப்பினில் பெயர்த்து மூவரும் போந்து இரு தாழ் வேண்ட ஒரு சிறை விடுத்தனை முருகா ஒரு சிறை விடுத்தனை முருகா ஒரு சிறை விடுத்தனை ஒரு நொடியதனில் இரு சிறை மயிலின் முன்னீருடுத்த நானில மஞ்ச நீ வலம் செய்தனை முருகா நீ வலம் செய்தனை முருகா நீ வலம் செய்தனை நால்வகை மரபின் மும்மத திருஷெவி ஒரு கை பொறுப்பன் மகளை வேட்டனை ஒரு வகை வடிவினில் இருவகை தாகிய மும்மதன் தனக்கு மூத்தோனாகினை நால்வாய் முகத்தோன் ஐந்து கை கடவுள் அருகு சூடிக்கு இளையோனாகினை ஐந்தெழுத்ததனில் நான் மறை உணர்த்தும் முக்கச்சுடரினை இருவினை மருந்துக்கு ஒரு குருவாகினை முருகா ஒரு குருவாகினை முருகா ஒரு குருவாகினை ஒரு நாள் உமையது முளைப்பாலருந்தே
தமிழ் வீரகன் நாற்கவிராஜன் ஐம்புலக்கிழவன் அருமுகன் இவனென எழில் தரும் அழகுடன் கழுமல துதித்தனை அருமீன் பயந்தனை ஐந்தருவேந்தன் நான் மறை தோற்றத்து முத்தலை செஞ்சோட்டு அன்றில் அங்கிரி இது பிளவாக ஒரு வேல் விடுத்தனை முருகா ஒரு வேல் விடுத்தனை முருகா ஒரு வேல் விடுத்தனை காவிரி வடகரை மேவிய குருகிரி இருந்த ஆறெழுத்து அந்தணர் அடியினை போற்ற ஏரகத்திரைவன் என இருந்தன ஏரகத்திரைவன் என இருந்தனையே ஏரகத்திரைவன் என இருந்தனையே ஏரகத்திரைவன் என இருந்தனையே ஏரகத்திரைவன் என இருந்தனையே முருகா முருகா முருகா. இந்த பாடல்ல ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு நான் பாயிண்ட் அவுட் பண்ண விரும்புகிறேன். அருணகிரிநாதர் முருகனையும் திருஞான சம்பந்தனையும் ஒன்று என்றே கருதி ஒன்று என்றே பாவித்து வந்தார். இந்த பாடலின் கடைசி ஆக வரும் ஒரு நாள் உமையிரு முளைப்பால் அருந்தி என்று வருவது திருஞான சம்பந்தனை பற்றி சொல்லுகிறது. தேவியின் முலைகளை சௌந்தர்யலகரியில் ஆதிசங்கரர் சொல்கிறார், தேவியின் முலைகளை அவள் கட்டித் தழுவும் சுவர்கலோகத்து மரங்களுக்கும் கூட தேவியின் முலைகளை தொட இயலாது என்று குரவக தரோரப்பி அசுலபக என்று சௌந்தர்யலகரில் சொல்கிறார். அப்பேற்பட்ட தேவியின் திருமுலைகளை பருகி ஞானப்பால் உண்ட குழந்தைகள் 2 பேர்கள். ஒன்று ஆறுமுகம் கொண்ட முருகன், 2 திருஞான சம்பந்தன். இவ்விருவரையும் ஒருவராகவே கருதி பல பாடல்களில், அதுவும் சிதம்பரம் சீர்காழி போன்ற தலங்களில் அவர் பாடிய பாடல்களில் எல்லாம் அவர் ஞானசம்பந்தனையும் முருகனையும் ஒன்று என்றே சொல்லுகிறார். அதைத்தான் இந்த திரு ஏழு கூற்றிருக்கையிலும் சொல்லியிருக்கிறார். இந்த திரு ஏழு கூற்றிருக்கையை பாடினால் திருப்புகழ் முற்றோதல் செய்வதற்கு ஈடாகும் என்பது மரபு. ஸ்ரீராம ராம ராமே ரமே ராமே மனோரமே என்ற ஸ்லோகத்தை சொன்னால் விஷ்ணு சகசிரநாமத்தை பாராயணம் செய்த பலன் கிடைக்கும் என்று சிவபெருமான் சொல்லுவது போல், திரு ஏழு கூற்றிருக்கையை நாம் பாடினால் திருப்புகழ் முற்றோதல் செய்ததாக கருதப்படுகிறது. உங்கள் அனைவருக்கும் இந்த திருப்புகழ் முற்றோதலில் கலந்து கொள்ளும் பாக்கியத்தை கொடுத்த முருகப்பெருமானுக்கும் அருணகிரிநாதருக்கும் எனது குருநாதனாகிய திரு ராகவன் அவர்களுக்கும் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த குவிகம் இணையதளத்திற்கும் எனது தலைதாழ்த்தி வணக்கங்கள் கூறுகிறேன், நிறைவு செய்கிறேன். சத்குரு அருணகிரிநாதனுக்கு ஜெய். வெற்றிவேல் முருகனுக்கு ஹரஹரோகரா. வேலும் மயிலும் சேவலும் துணை. நன்றி 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 சங்கரையா சார். ரொம்ப ஒரு அருமையான ஒரு மனதை நெகிழ்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இன்றைக்கு அமைந்திருந்தது. அது இந்த திரு ஏழு கூற்றறிக்கை நீங்க கடைசியா சொன்னபோது அந்த பாடல் எல்லார் மனதிலையும் அப்படியே ஆழமாக பதிந்து விட்டது என்பதில் சந்தேகமே இல்லை. நம்ம திருப்புகள்ல 1, 2 பாடல்கள் கேட்டிருக்கிறோம். நான் ராகவன் சுவாமிகளை பற்றி கேட்டிருக்கிறேன். அவருக்கு படித்த சில பேர் பெங்களூரில் மங்களம் மாமி என்ற ஒரு மாமி, அப்புறம் திருமதி ராதா நடராஜன் அவர்களெல்லாம் அவர் கூட இருந்து டெல்லியில் படித்தவர்கள். அவர்களெல்லாம் இதை பற்றி சொல்லும் பொழுது, அவர்கள் பாடல்களை பாடும்பொழுது கேட்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. இன்றைக்கு உங்களிடம் உங்களுடைய குரலில் அந்த பாடல்களை கேட்கும்போது ஒரு தனி ஒரு மகத்துவம் உண்டாகின்றது. ரொம்பவும் சிறப்பாக இருந்தது. இதை பற்றி சொல்வதற்காக கருத்துக்களையும் தங்களுடைய கேள்விகள் ஏதாவது இருந்தால் அவற்றை கேட்பதற்காக நமது நண்பர்களை அழைக்கின்றேன். முதலில் புதிதாக வந்திருந்தவர்கள்
திரு நாராயணன் அவர்கள் தன்னுடைய கருத்தை ஏதாவது சொல்ல முடியுமா? அவருடைய கருத்தை ஒரு நிமிடத்தில் சொன்னா மகிழ்ச்சியாக இருக்கும். திரு நாராயணன் டிபிஏ சார், தேங்க்யூ தேங்க்யூ உங்களுடைய சார். நாராயணன் பேசுகிறேன் டெல்லியிலேருந்து. நாங்கள் சொல்லுங்க. வந்து திருப்புகழ் அன்பர்களாக இருக்கோம். டெல்லியில் வந்து கற்றுன்னு இருக்கோம். நான் வந்து என்னோட குருஜி வந்து வைத்தியநாதன் சார், இப்போ கோயம்புத்தூர்லேருந்து அவர் தான் இது கற்றுனேன் திருப்புகழ். அஹ், சங்கர் சாரோட அந்த இன்னைக்கு தமிழ் எனக்கு அவ்வளோ ஃப்ளூயண்ட்டாக வராது, கொஞ்சம் கொலோக்கியலாக தான் இருக்கும். ஐம் சாரி ஃபார் தேட். சங்கர் சார் இன்னைக்கு சொன்னது அப்படியே ரொம்பவே மகிழ்ச்சியா இருந்தது. அதுவும் நம்ம குருஜி ராகவன் ராகவன் சார் பத்தி, அவரோட பரமேஷ்டி குரு வந்து அருணகிரிநாத சுவாமி, நம்ம முருகன் பத்தி எத்தனை வேணா சேம் திங் நம்ம கேட்டுட்டே இருக்கலாம். அவர் வந்து சொன்னதை பத்தி ரொம்பவே ரொம்பவே மகிழ்ச்சியா இருந்தது. அண்ட் ஆல் இது திருப்புகழ் இஸ் வெரி க்ளோஸ் டு அவர் ஹார்ட். ஸோ அதனால அதை பத்தி எவ்வளோ பேசினாலும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், என்ன பேசினாலும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். வெரி 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 நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ். ஓகே நாராயண் சார். சார், அடுத்தது மிஸ்டர் பிகே சுப்பிரமணியம் சார், நீங்க ஒரு வார்த்தையை சொல்ல முடியுமா? நம்ம குவியத்தை தொடர்ந்து வருவாரு, ஆனா பேசவே மாட்டார் அதிகமா. பிகே சுப்பிரமணியம் சார். அவரு வேற இல்லை. ஆஹ் ஹம், ராய செல்லப்பா சார், நம்ம குவிகத்தோட ஒரு முக்கிய நண்பர். வணக்கம் குவிகம் நண்பர்களே. என்னுடைய இனிய நண்பர் சங்கரையர் அவர்கள் வாஷிங்டனில் இருந்து இன்று நிகழ்த்திய அருணகிரிநாதர் பற்றிய உரை மிகவும் அற்புதமான உரை. எத்தனை முறை வேணுமானும் கேட்டுக்கொண்டே இருக்கலாம். அவருடைய இனிய குரல். ஒரு முறை ஐயப்பன் ஆஹ் விழாவில் அவருடைய பாடல்களை கேட்கும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது சென்னையில். நான் என்ன அவரிடம் ஒரு வேண்டுகோளை விடுக்கிறேன். அவருடைய சிறப்பாக பாடினார், சிறப்பாக எடுத்துரைத்தார் என்பதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம். அதை யார் வேண்டுமானும் சொல்லலாம். எனக்கு என்ன வேண்டும் என்று சொன்னால், வித்துப்புலி முருகதாஸ் அவர்களோடு எனக்கும் நல்ல தொடர்பு உண்டு. ராணிப்பேட்டையில் அவர் வாலாஜாப்பேட்டையில் தீனபந்து ஆசிரமம் என்று ஏழை குழந்தைகளுக்காக ஒரு ஆசிரமம் நடத்தி வருகிறார். அந்த ஆசிரமத்தில் நான் பிஎஸ்சி முடித்து எம்எஸ்சி போவதற்கு நடுவில் ஓராண்டு காலியாக இருந்த பொழுது, அந்த நேரத்தில் நான் சென்று அந்த மாணவர்களுக்கு நான் பாடம் எடுத்துக் கொண்டிருந்தேன். அந்த வகையில் அவரை அடிக்கடி சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு இருந்தது. கடைசியாக ஒரு முறை அவர் மோகன் டயபெட்டிஸ் ஆஸ்பத்திரியில் மருத்துவத்துக்காக வந்திருந்தார், சக்கர நாற்காலியில். அப்பொழுது சந்தித்து அவரிடம் அறிமுகப்படுத்திக் கொண்டேன். அவர் மிகுந்த சந்தோஷப்பட்டார். அந்த பித்துக்குளி முருகதாஸ் அவர்களோடு இவருக்கும் தொடர்பு உண்டு என்பது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். மற்றபடி அருணகிரிநாதர் பற்றி வாழ்க்கை வரலாறு எதுவும் கூறுவார் என்று எதிர்பார்த்தேன். அவர் பிறந்தது திருவண்ணாமலை மாவட்டம் வேலூருக்கு அருகில், ஆரணிக்கு அருகில் உள்ள முள்ளண்டிரம் என்ற ஊர். அந்த ஊர் தான் என்னுடைய முன்னோர்களின் ஊர் என்பதும் இன்னொரு தகவல். அதை பற்றி பிறகு இன்னொரு முறை நான் ஒரு புத்தகமாக எழுத இருக்கிறேன். ராகவன் அவர்களை பற்றி குறிப்பிட்டார்கள். திருப்புகழ் இன்றைக்கு இந்தியா முழுவதும் அன்றி தென்கிழக்கு ஆசியா முழுவதும் ராகவனுடைய மீட்டமைப்பில் பரவி இருக்கிறது என்று சொன்னால் அது சாதாரண விஷயம் இல்லை. அந்த ராகவன் சுவாமிகள் அவர்கள் வாலாஜாப்பேட்டையில் வள்ளி திருமணம் என்று ஒன்றை நடத்தினார்கள் 90களில். அதை நான் கலந்து கொண்டேன். திருப்புகழ் பாடல்களை மட்டுமே வைத்து வள்ளி திருமணம், பெண் அழைப்பு, சீர்வரிசை, மாலை மாற்றுதல் முதல் எல்லாமே திருப்புகழ் பாடல்களாகவே அது அமையும். அது நம் சங்கரையர் அவர்களுக்கு நினைவில் இருந்தால், அல்லது அவரே இதை உண்டு பண்ணி இன்னொரு வள்ளி திருமணத்தை திருப்புகழ் மூலமாக கொண்டு வருவதாக இருந்தால் குவிகம் அன்பர்கள் அதை வரவேற்கலாம் என்பது என்னுடைய பணிவான கருத்து. நன்றி. நன்றி ராய் செல்லம் அவர்களே, நிறைய கருத்துக்களை சொன்னீர்கள் சார். நீங்க சுந்தரராஜன், ரியாக்ட் பண்றீங்களா சார்? சொல்லுங்க. சுந்தரராஜன், நான் ஒரு சிறிய பதில் சொல்ல விருப்பப்படுகிறேன். திரு ராகவன் எனக்கு தூரத்து உறவினர். அவரும் திருநெல்வேலிக்காரர் தானே, எனக்கு தூரத்து உறவினர். அவரது வகுப்புகள் அவர் தில்லியில் ஆரம்பித்த பொழுது நான் முன்னே கூறிய மாதிரி என்னுடைய வீட்டிலும் நடந்து கொண்டிருந்தது. அதனால் தற்செயலாக நான் அவருடைய 7 வயது 8 வயது மாணாக்கனாகவே அமைந்து விட்டேன். அதற்கு பிறகு அவருடைய பாடலும் அவருடைய அன்பும் அவர் அணைத்து செல்லும் திறமும் என்னை அவருடைய லைஃப் லாங், வாழ்நாள் முழுவதும் அவருடைய மாணவனாக இருக்கும் ஒரு அனுபூதியை கொடுத்து விட்டது. அவர் தில்லியிலும் வருடா வருடம் அருணகிரிநாதரின் பிறந்த நாளை கொண்டாடுவார், படிவிழா நடத்துவார் கோவிலில். இங்கும் வாஷிங்டனில் கோவிலில் ஒரு சில முறைகள் படிவிழா நடத்தி இருக்கிறார்கள். நானும் சென்று ஏற்றுக்கொண்டிருக்கிறேன்.
இங்கு உள்ள ஆலயங்களில் நான் 2-3 மணி நேர முருகன் திருப்புகழ் கச்சேரிகள் என்னுடைய மாணவர்களின் பேருதவியோடு நான் செய்து வருகிறேன். வள்ளி திருமணம் நாங்கள் இன்று வரை அதை பற்றி யோசித்ததில்லை. கட்டாயம் அதை பற்றி யோசிக்கலாம், அதற்கு முயற்சி எடுக்கலாம். இங்கு நடத்துகிறார்கள், கோவில்களில் நடத்துகிறார்கள். ஆனால் அதுகள் வைதிகர்கள் முறையில் அவர்கள் வைதிக மந்திரங்கள் சொல்லி வள்ளியையும் தேவயானையும் உற்சவ மூர்த்தியை வைத்துக் கொண்டு வேதியர் இருவரும் விக்கிரகங்களுக்கு மாலை மாற்றி அந்த மாதிரி விழாக்கள் நடத்துகிறார்கள். திருப்புகழ் பாடல்களை வைத்துக்கொண்டு நடத்துவதாக நான் பார்த்ததில்லை. நாம் காணலாம் அது பற்றி. செல்லப்பா, உங்களுடைய அருணகிரிநாதர் புத்தகத்தையும் நான் அவளோடு எதிர்பார்க்கிறேன். வேறு பல தகவல்கள் நீங்கள் கூறையிலும் நான் சமயத்தின் அளவு கருதி நான் இத்துடன் நிறுத்திக் கொள்கிறேன். சொல்லுங்கள். நன்றி, நன்றி சார். நல்ல திருப்புகழை வைத்துக் கொண்டு வள்ளி திருமணம் செய்வது ஒரு நல்ல ஒரு கருத்து. ராய் செல்லப்பா அவர்களுக்கு நன்றி. மல்லிகா மேடம், நீங்க ஒரு வார்த்தையை சொல்லிருந்தா அடுத்தது பாவிச சாரோட நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். இன்னைக்குதான் நான் அருணகிரிநாதர் பத்தி அவர் பேசுறாருன்னு சொல்லி நீங்க புதன்கிழமை பாரதியார் சொல்லும்போது சரி அவர் பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு வந்தேன். முத்தைக்கொரு பத்தி அது ஒரு பாட்டுதான் அருணகிரிநாதர் திருக்குறள் தெரியும். ரொம்ப லைட்டு போயிட்டேன், என்ன சொல்றதுன்னு தெரியல. அவருடைய சங்கரையருடைய குரல்லையும் அவருடைய அனுபவத்திலையும் அவர் குவாலிபிகேஷன் படிச்சது, அவர் பணியாற்றதுன்னா அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப பெருமையா ரொம்ப சந்தோஷமா இருந்தது. மனுஷெல்லாம் இவ்வளவு தூரம் போய் இருந்து எல்லாம் பண்ணி ஆன்மீகத்திலையும் இப்படி இருக்கும் போது நிறைய இனிமே கலந்துக்கணும்னு நினைச்சுட்டு இருக்கேன். ஒரு ஆன்மீக பயணமா இருந்தது எனக்கு. அதான், வேற எதுவும் அதனால சொல்லுங்க. தேங்க்யூ மேடம். தியாகராஜர் சார், நீங்க ஒரு ஒரு நிமிஷம் சொல்லிட்டு அடுத்தது வாபிஸ் சார்ட்டு கொடுக்கலாம். இன்வைட் பண்ணீங்க சார். சார் மியூட்ல இருக்கு. இவர் கேக்குறதா? இவர் நேர்ல போய் பார்க்கறது ஒரு பாக்கியம் கிடைச்சது. அங்க போய் உட்காந்துட்டு அவரோட திருப்புகழ் கிளாஸ ஃபர்ஸ்ட் டைம் அட்டன் பண்ற போது மெய் சிலிர்த்து போய்விட்டேன். அருமையான மனிதர். விருந்தோம்பலுக்கு இவர்தான் உதாரணம், முன் உதாரணம். அருமை அருமை அருமை. என்ன அற்புதமான மனிதர். இவருடைய குரல் வளம், இவருடைய அறிவு, ஆன்மீக அறிவு, இவர் படித்து வாங்கிய பட்டங்கள், படிக்காமலே பெற்ற பட்டங்கள், அருமை அருமை அருமை. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி. நன்றி, நன்றி சார். இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்காக வாபேஸ் அவர்களை, அவர் குரல் கொஞ்சம் இன்னும் சரியா வரல, இருந்தாலும் ரொம்ப அனுபவித்து சொல்லுவாரு. சொல்லுங்க சார். இன்னைக்கு இந்த குரல்ல தான் பேச போறேன். ஆனா இன்னைக்கு பார்த்தா இந்த குரலோட அன்னைக்கு எப்படி பேசினேன்னு தெரியல, அப்படி பேச்சிருந்து. அதாவது சங்கரையரை பத்தி சொல்லணும்னா இன்றைய தினம் குறிப்பாக அது வெளிப்பட்டது. அதாவது நாங்கள் எல்லாம் சொற்பொழிவாளர்கள், நம்ம நாங்க பேசுறோம் எல்லாமே. ஆனா சங்கரையர் சொற்பொழிவாளர் அல்ல, அவர் ஒரு மெய்யடியார். அவர் மெய்யடியார், உண்மையிலே முருகனிலே ஆழ்ந்து அந்த மாதிரி ஒரு ஈடுபாடு கிடைக்கிறது கஷ்டம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ராகவன் சாருடைய நெருக்கம். நான் ராகவனை பார்த்திருக்கேன். அது மாதிரி சென்னையில பார்த்தசாரதி இருந்த போது, அது மாதிரி தாம்பரம் ஏகாம்பரம்னு திருப்புகழ் சந்த தாளம்னு அதை பத்தி அவர் நிறைய பேசலாம். திருப்புகழுக்கு தனியா ஒரு தாளம் உண்டு. அந்த ஒரு தாளத்துக்கு பேரே பார்த்தனீயம் என்று வைத்தார்கள், அந்த பார்த்தசாரி எங்காருடைய பேரை. இப்படி திருப்புகழ இப்ப கனடால மறைந்த பசுபதி, அவருடைய தமையனார், இவர்கள் எல்லாம் அப்படியே திருப்புகழில ஆழ்ந்து திருப்புகழ் விழா சென்னையில நடக்கும். இதுல நானும் நிறைய கலந்துட்டு இருக்கேன். அதுல அந்த திருப்புகழ் கேட்கும் போது அப்படி ஒரு இது. இன்றைக்கு நிறைய இல்லைன்னா கூட ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அருணகிரிக்கும் ஞான சம்பந்தருக்கும் என்ற தொடர்பை சுட்டி காட்டினார். ஃபர்ஸ்ட் அதாவது 2-3 பாயிண்ட் சொன்னா கூட சூப்பர் பாயிண்ட். அவர் எழுதுற திருப்புகழ்ல, புவியதனில் பிரபுவான புகலியர்கோன் வித்தகரார் போல
அமிர்த கவி தொடைபாட அடியனென கருள்வாயே அப்படிங்கிறது வந்து அருணகிரி வாக்கு. புகலியர்னா சீர்காழி, புகலியர் ஒரு வித்தகர் போல பாடணும்னு அவரை வேண்டி கேட்டுக்கொள்கிறார். அது ஒரு கருத்து சொன்னார். அது மாதிரி எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிற சத்தி சரவணன், அது எல்லாம் பாடுவார், அர்த்தம் தெரியாது. அது எப்படி ஆரம்பிச்சதுங்கிறது அது முக்கியமான விஷயம், அதை சொன்னார். சோ இப்ப எல்லாருக்கும் தெரியும் அது முருகன். சும்மா இரு சொல்லற முருகனுக்கு எப்படி இந்த குணம் வந்ததுன்னா, அவருடைய தந்தையார் சிவபெருமான் அடியார்களுக்கு எடுத்து கொடுப்பார் அப்படி பாடுன்ட்டு. பித்தா பிறை சூடின்னு அவர் சுந்தரர் பாடினதை அவர் எடுத்து கொடுத்ததுதான். அது பின்னாடி தில்லைவாணன்றது நம்ம அடியாருக்கு அடியான், அதையும் அவர் தான் எடுத்து கொடுத்தார். முருகன் ஃபாலோட் இட். சும்மா இரு சொல்லறேன்னு சொல்லிட்டு முத்தை தரு பத்தி அந்த பாட்டை விளக்கம் சொன்னார். ரெண்டாவது, நிறைய பேருக்கு இந்த பக்கரை விசித்திரமணி பொற்கலன்களிட்ட அந்த மயிலை பரி என்று சொல்வது, ஆடும் பரிவேல் அணிசே வல்லன, அது அருணகிரியோட வாக்கு. பரி என்றால் மயில் என்பதை குறிப்பிட்டார். இன்றைக்கு ஒரு கிட்டத்தட்ட திருப்புகழை அறிய வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு ஒரு அரும் பெரும் செய்தியாக ஒரு 10 தகவல்கள் சங்கர ஐயர் குறிப்பிட்டார்கள். அவர் வந்து அது மாதிரி ஃபைனல் வந்து அந்த திருவழுக்கூற்றிருக்கை, அந்த திருவழுக்கூற்றிருக்கை ஆரம்பம் ஞான சம்பந்தர். அதனால்தான் அவர் வந்து அமிர்த கவி தொடைபாடன்னு ஆரம்பிச்சார். ஏன்னா தமிழ் யாப்பு இலக்கணத்திலேயே புதிய பல முறைகளை கொண்டு வந்த திருஞான சம்பந்தர். அவரிடமிருந்து அந்த திருவழுக்கூற்றிருக்கை எடுத்து கொண்டு வந்தார். இது வந்து நீங்க மியூசிக் அகாடமியில நான் நிறைய கேட்டிருக்கேன். வேதவல்லி போன்றவர்கள் எல்லாம் பாடுவார்கள் திருவழுக்கூற்றிருக்கை, அற்புதமா இருக்கும். அதாவது அருணகிரியில பத்தி என்ன முக்கியமா சொல்லணுமோ அதை நீங்க சொல்லியிருக்காரு. மிக குறைந்த நேரமே எடுத்துட்டா கூட அவர் ஒரு காரியம் பண்ணார். இப்போ செல்லப்பா சொன்ன மாதிரி he has not gone into the life history of அருணகிரி. தள்ள வேண்டியது அருணகிரியே தள்ளிட்டார். அது 2 வார்த்தையில, மட்டூர் குழல் மையல் மட்டூர் குழல் மங்கையர் மையல் வலை பட்டூசல் படும் பரிசு என்றொழிவேன் என்று அருணகிரியே கேட்டதுக்கு அப்புறம் அதை நம்ம எதுக்கு அதிகமா சொல்லணும்னு அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு அவருடைய பாட்டு சிவனார் மனம் குளிர எப்படி அந்த முருகன் உபதேசம் பண்ணாரோ அதே போல திருப்புகழை குளிர குளிர நம் செவி நிறைய கொடுத்த சங்கரையருக்கு ஏதோ இந்த நுண்டி அடித்துக் கொண்டிருக்கக்கூடிய குரல் வளத்தோடு ஒரு சில வார்த்தைகள் பேசி அவரை நான் வாழ்த்துகிறேன். அருமையா பேசினீர்கள். தொடர்ந்து இது போன்ற நிகழ்ச்சிகளை நாம் ஈடுபடுவோம் என்று குவிகம் சார்பில மறுமுறையும் ஒரு அற்புதமான வெற்றிகரமான நிகழ்ச்சி. எல்லாருக்கும் நன்மை கிடைக்கட்டும். வணக்கம். நன்றி, நன்றி வாவி சார். இதை விட சிறப்பாக இதை பற்றி சொல்வதற்கு வேறு யாரும் முடியாது. அவ்வளவு அழகாக சொன்னீர்கள். உங்களுடைய வார்த்தைகளும் உங்களுடைய உணர்ச்சிகளும் மிகவும் சிறப்பாக இருந்தன. முடிக்கிறதுக்கு முன்னாடி ஏறுமயில் ஏறி விளையாடும் அது பாடி முடிச்சிடலாம். சரியா? சரி சார், நீங்க பாடிடுங்க சார். பாடி முடிச்சிடலாம். அதோட ஏறுமயில் ஏறி விளையாடும் முகம் ஒன்று, ஈஷரோடு ஞான மொழி பேசும் முகம் ஒன்று, கூறும் அடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று, ஆறுமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும், ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே, ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும், ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே, ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு. மிகவும் மிகவும் அருமையான பாட்டு சார். இது சின்ன சின்ன குழந்தைகள் எல்லாருமே கேட்டு ரசிக்கக்கூடிய பாடல். திருப்புகழல்ல மிகவும் எளிமையான இருந்த ஒரே பாடல் எனக்கு தெரிந்த பாடல் இதுதான். ஆனா மற்ற பாடல்கள்லாம் கேட்கும்போது ரொம்ப கடினமா இருக்கும். ரொம்ப அருமையா இந்த நிகழ்ச்சி போச்சு. அடுத்த வாரம் இந்த சிறுவர்களை பத்தி சொல்லும்போதுதான் சிறுவர் மனம் என்ற பத்திரிகையின் ஆசிரியர் சடகோபன் இப்பொழுதுதான் அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு திரும்ப சென்றிருக்கிறார். அவர் அவர் சிறுவர் இலக்கியத்தை பத்தி பேசுவதற்காக இருக்கிறார். குறிப்பாக சொல்லணும்னா இந்த குவியம் 15ஆம் தேதி வர இதழ் கூட சிறுவர் இலக்கியத்தை மையமாக கொண்ட இதழாகத்தான் இருக்க போகின்றது. ஸோ அடுத்த வாரம் அனைவரும் நண்பர்களும் வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம்.